ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் பார்த்தது தான். அந்த டிசைன் வந்து நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க, நான் ப்ளவுஸை வந்து சென்டரில் ஓப்பன் பண்ணி தான் பொட்லி பட்டன்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அதுதான் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து நெக்கு வந்து ஒரு ஸ்டார் நெக் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து நெக் ஓப்பனில் வச்சுட்டு 2.5 இன்ச் நெக் ஓப்பன் வச்சுருக்கேன். கீழே வந்து 2 இன்ச்சு அகலத்தில் இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வரைஞ்சி மேலேருந்து 1 இன்ச்சு அகலத்தில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி நான் ஒரு வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ட்ராயிங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ண தான் உங்களுக்கு வந்து வரும். அப்போ தான் வந்து அந்த கர்வ் லைன்ஸ்லாம் அழகாக வரும். கை வந்து நம்ம ஷேப்புக்கு வரும். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வரைஞ்சிட்டே இருங்க. பழக பழக எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து நான் கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் எடுத்துகிட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் வரைஞ்சது மேலேயே கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த அச்சு வச்சு அப்படியே நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி மேலே தெரிகிற மாதிரி நான் வந்து நகராமல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. சென்டரு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை திருப்பி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அது மேலேயே இன்னொரு இது வரைஞ்சிக்கோங்க. நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா அதோட அச்சு வந்து கீழே விழுந்துடும். நீங்கள் வந்து அது மேலேயே நாங்கள் வரைஞ்சிக்கலாம். அதுக்காக தான் வந்து சிங்கிள் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே டபுளில் டார்க் லைன் வரைஞ்சிக்கோங்க மார்க்கரில். ஓகேங்களா? இந்த மாதிரி திருப்பி போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த அச்சு அப்படியே தெரியுதுங்களா? அது மேலேயே நம்ம வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இன்னொரு தடவை வரைய வேண்டியதில்லை. இது அப்படியே நீங்கள் காப்பி இந்த சின்ன வயசுலலாம் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா? காயின் வச்சு வரைகிறத காப்பி பண்ணுற அந்த மாதிரி தான் இது. காப்பி பண்ணிட்டிங்கன்னா 2 சைடுமே வந்து நமக்கு ஒரே மாதிரி ஷேப் கிடச்சிரும். ஓகேங்களா? இது பாருங்கள், சூப்பராக கிடச்சிச்சு எனக்கு அந்த ஷேப்பு. இப்போ வந்து நான் வந்து கேன்வாஸ் வந்து ஃபுல் லென்த்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வந்து சாரீ கிளாத்தில் நான் கொஞ்சம் 2 பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் நல்லா பார்த்துக்கோங்க, ப்ளவுஸை கட் பண்ணல. சாரீ கிளாத்தை மட்டும்தான் 2ஆக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் லைனிங் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பர்பிள் கலரு, கேன்வாஸ் ஒயிட்டாக இருக்கிறனால அப்படியே தெரியும். அதனால் நான் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் 2 கிளாத்து. உங்களுக்கு வந்து நீங்கள் கேன்வாஸு பேப்பர் தெரியலைன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இந்த பட்டன்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். சாரீ பார்டர் கலரில் பொட்லி பட்டன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மொத்தம் வந்து 8 இது வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா, அதில் வந்து ஒன் சைடு வந்து பிசுறு தெரிகிற மாதிரி நான் 2 சாரீ கிளாத் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் வந்து ஒன் சைடு பிசுறு தெரிகிற மாதிரி, இன்னொரு சைடு பிசுறு தெரியாத மாதிரி அடித்து திருப்பி எடுத்திருக்கிறேன். பிசுறு தெரிகிற மாதிரி இருக்கிறதுல 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிச்சு இந்த மாதிரி நெக்கோட எந்த இடத்துல மிட் பாயிண்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன், மேலேயும் கீழேயும். அதுலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி நான் அந்த பொட்லி பட்டன்ஸ் வச்சுக்கிறேன். எதுக்காக இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டன்ஸோட எட்ஜில் நம்ம ஸ்டிச்சு போடுறதுக்காக தான். இப்படி ஸ்டிச்சு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கைடு வந்து மாற்ற தேவையில்லை. டபுள் சைடு கைட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு அந்த பொட்லி பட்டன்ஸோட பட்டன்ஸ் பக்கத்தில் ஸ்டிச் போடக்கூடாது. அந்த கிளாத்து மேலே தான் ஸ்டிச்சு போடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கைடு மாற்றுற வேலை மிச்சம். அதுக்கு அடுத்தது ஒன் சைடு அடித்து திருப்பி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, பிசுறு தெரியாத பக்கம், அதை வந்து இது மேலே வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இது வந்து ரெடி ஆயிருச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு இப்போ கேன்வாஸில் வந்து அந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மடிச்சு அடிக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்ட்ரு மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த பொட்லி பட்டன்ஸும் சென்ட்ரு கரெக்டாக வர மாதிரி நான் வந்து ஒரு நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் அந்த சென்டருக்கு பின்னு குத்திருந்தேன், அதெல்லாம் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சுற்றி வரமே ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன்.
இப்போ கேன்வாஸில் ஸ்டிச்சு போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வரமே கேன்வாஸில் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். இது வந்து நான் லைனிங் கிளாத் கொடுத்ததுனால எனக்கு கலர் வந்து எதுவுமே வெளியே தெரியல. சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் எனக்கு. இந்த மாதிரி சுற்றி வர எட்ஜில் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு கேப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எட்ஜில் ஸ்டிச்சு போட்டுட்டு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிளாத்தை. 1/2 இன்ச் எதுக்காகனா அதை மடித்து அடிக்கிறதுக்காக. மடித்து அடிச்சிங்கன்னா தான் பிசுறு தெரியாது. இதே வந்து நீங்கள் லேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போ கேன்வாஸ் ஒட்டியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கஸ்டமர் வந்து லேஸ் வேண்டான்னு சொன்னங்காட்டி இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு வந்து இது கர்வ்ஸ் டைப்பில் வரங்காட்டி சின்ன சின்ன சிசர் கட் போட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். அதனால இந்த மாதிரி கரெக்டாக சின்ன சின்ன சிசர் கட் போட்டு அந்த ஷேப் கொண்டு வந்துடுங்க. ஒன் சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னொரு சைடுமே அந்த எட்ஜில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த கலருக்கு எல்லாமே த்ரெட்டு மாற்றி தான் ஆகணும். நம்ம மேக்ஸிமம் டிசைன் ப்ளவுஸ்னாவே த்ரெட்டு மாற்றி தான் ஆகணும். த்ரெட் மாற்றி இதுக்கு போய் நீங்கள் க்ரீன் கலர் த்ரெட்டு போட்டிங்கன்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது. இதே நீங்கள் லேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ரீன் த்ரெட்டு போட்டு மேலே லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பேட்ச் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். மெயின் கிளாத்தோட இன்சைடும் லைனிங் கிளாத்தோட இன்சைடும் வச்சு நான் ஒரு அவுட்ரு தையல் போட்டுக்கிறேன். எட்ஜில் போட்டுக்கிற தையல். இந்த மாதிரி தையல் போட்டு சுற்றி வரோம். நெக்கு வந்து கட் பண்ணாதீங்க. எந்த டிசைன் ப்ளவுஸ்க்குமே நெக்கு கட் பண்ணாமல் சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வந்து எப்போவாவது யார்கிட்டையாவது அவமானப்பட்டிருக்கீங்களா? அந்த அவமானத்தை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் மோட்டிவேஷனாக தான் எடுத்துக்கணும். என்னடா நம்ம இங்கே இவ்வளோ இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே கூடாது. அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அந்த அவமானப்பட்டதுக்கு நீங்கள் பாதி அவமானம், அதாவது 8% நீங்கள் அவமானப்பட்டீங்கன்னா அதுலேருந்து 16% நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வழியை தான் நீங்கள் பார்க்கணும். டபுள் மடங்காக நீங்கள் வெற்றி எப்படி அவங்க முன்னாடி நம்ம எப்படி நிற்கணும், அடுத்தது எப்படி அவங்களே நம்மளை பொறாமப்படுற அளவுக்கு நம்ம நிற்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவமானப்பட்டுட்டோமேன்னு சொல்லி மூளையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கவே கூடாது. எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஜெயிச்சு ஒரு நாள் வந்து அவங்களே என்னை பார்த்து வியக்கிற மாதிரி நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சபதம் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உழைங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து கீழே வந்து கிளாத்து கொடுத்து அடிச்சுட்டு 2 டாட்டும் பிடிச்சிட்டேன். டாட் பிடிச்சி எல்லாமே பேக் பார்ட் முடிஞ்சுது. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்ச் எடுத்து கரெக்டாக சென்ட்ரு பாயிண்டில் வச்சுக்கோங்க. சென்ட்ரு பாயிண்டில் வச்சு அந்த நெக்கு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் கைடை கொண்டு வந்து அடிச்சுட்டு திருப்பிக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வந்து விலகாமல் இருக்கிறக்காக தான். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது சென்டரில் ஒரு ஸ்டிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஸ்டிச்சு போடணும். அந்த ஸ்டிச்சு வந்து கரெக்டாக ஷேப்பு அந்த எட்ஜெல்லாம் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த எட்ஜில் எல்லாம் கைடை நிறுத்தி நீங்கள் வந்து மாற்றிட்டு வாங்க. மாற்றினீங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து ரொம்ப மெதுவாக ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டுட்டு உள்ளே இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிசர் கட் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த எட்ஜில் எல்லாம் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சிசர் கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பிட வேண்டியதான். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொட்லி பட்டன்ஸ் வந்து பேக் பார்ட்டில் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணி பேட்சை மட்டும் ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. இதே ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த பேக் பார்ட் ப்ளவுஸை வந்து சென்டரில் 2ஆக கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி அது வந்து நமக்கு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அந்த ப்ராசஸுக்கு ஈஸியான மெத்தடு தான் இது. இந்த ஈஸி மெத்தடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஓகேங்களா. இப்போவும் நம்ம வந்து த்ரெட்டு மாற்றிக்கணும். வயலட் கலர் த்ரெட்டு மாற்றி தான் நான் அடிச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் இந்த இடம் வந்து பைப்பிங் கொடுக்கலாம், இல்லை லேஸ் கொடுக்கலாம். இன்னும் வந்து ப்ளவுஸை வந்து எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ பண்ணலாம். ஆனால் கஸ்டமர் வந்து எனக்கு லேஸு பைப்பிங் எதுவுமே வேண்டான்னு சொன்னதுனால சிம்பிளாக நான் பேட்ச் ஒர்க்கோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து சேரீ கலரில் ஏதாவது கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. இன்னுமே இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும். கீழே வந்து நான் எக்ஸ்ட்ரா இருந்தது அதை வந்து இந்த மாதிரி நான் கரெக்டாக கொஞ்சம் எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை வந்து இப்படியே மடித்து அடிச்சுக்கிறேன். மடித்து அடிச்சிட்டேன்னா எனக்கு கீழே இருக்கிற பிசுறும் கண்ட்ரோல் ஆயிரும். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டேன். இன்னொரு ஸ்டிச்சு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது லைட் க்ரீன் கலரில் டார்க் பர்பிள் கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் நான் வந்து ஸ்லீவுக்கு பைப்பிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் பைப்பிங் மட்டும் கொடுத்து பேக்கில் வந்து பொட்லி பட்டன்ஸில் ஒரு ஸ்டார் நெக் டிசைன் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து என்னோடய சேனலில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனலுக்கு உங்களோட ஆதரவு எப்போவுமே தேவை. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நிறைய இந்த மாதிரி அடுத்ததும் இன்னொரு டிசைனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்த டிசைன் வந்து இதை விட சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.